எல்லாருக்கும் வணக்கம். விஜய் கிரியேஷனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடியை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு மாங்காய் பச்சடியை ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாங்காவை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே இந்த மாங்காவெல்லாம் அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக அதிகமான இன்க்ரீடியண்ட் எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட போகிறோம். உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது. மாங்காய் முழுகிற அளவுக்கு ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். மாங்காய் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். இல்லாட்டி மாங்காய் வேகாது. ஒரு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அமுக்கி பார்க்கும்போதே தெரியும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா திக்காக வரும். நல்லா சூப்பராக. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நடுவில் வந்து கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மாங்காய் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நாம் ஃபைனலாக வந்து வெந்தயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். மாங்காய் சூடுன்றதுனால வெந்தயத்தை சேர்க்கும்போது குளிர்ச்சியாகவும் இருக்கும். நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடிக்கு நாம் எதுவும் அந்த அளவுக்கு சேர்க்கல. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். மாங்காய் பச்சடி எப்படி இருக்குது பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய மாதிரி மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.